கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. இந்த நாளின் சிந்தனைக்கு இன்றைய காலையிலும் நாம் தியானித்தோம். அதே வார்த்தைகளை மீண்டுமாக ஆவியானவர் அதை நமக்கு நினைவூட்டும் வண்ணமாக ஒரு சில வசனங்களை அதிலிருந்து எடுத்துவிட்டு சங்கீதம் 91 நமக்கு எப்படிப்பட்ட இறைவன், நமக்கு ஆண்டவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், கடவுளுடைய பாதுகாப்பில் இருப்போரை துன்பம் அணுகாது, ஆண்டவர் தன்னுடைய அடியார்களை பாதுகாக்கிறவர், தம்மை சார்ந்திருப்போரை அவர் வாழ்விப்பதாக உறுதி கூறுகிறார் என்று சொல்லி சங்கீதம் 91 பார்க்கிறோம். அதே உறுதிமொழியைத்தான் ஏசாயா புஸ்தகம் 51 அதிகாரத்திலே 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக கிடைக்கிறது. முதல் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. ஏசாயா 51:1, விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறை நின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழி நின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள். ஆமென், ஆமென், ஆமென். விடுதலை நாடுவோரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைக்காக, விடுதலை என்று சொன்னால் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை. அடிமைத்தனம் என்று சொன்னால் இந்த உலக சிற்றின்பங்களுக்காக நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட அடிமைத்தனம், அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக நாம் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே பிரச்சனை, வீடுகளிலே அடிமையாக நடத்தப்படுகிறோம், வீடுகளிலே ஒற்றுமை இல்லை. அந்த ஒற்றுமை ஒரு அடிமைத்தனமாகத்தான் இருக்கிறது. இன்னும் அநேக பாவ காரியங்களிலே நாம் அடிமைகளாக இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய நாளிலே அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லோரும் சமமாக இருக்கிறார்கள். குடிப்பழக்கம், பான் பராக் போடுவது, சுய இன்பம், இப்படியெல்லாம் பல காரியங்கள் நாம் அடிமைகளாக இருக்கிறோம். அவற்றிலிருந்து ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சமயத்தில் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஆனால் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அரவணைத்து அன்போடு ஒரு கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் அடியில் வைப்பது போல நம்மை அரவணைத்து காத்து வருகிறார். நாம் தான் அந்த கோழி குஞ்சுகள் எப்படி தாய்க்கோழியை விட்டுட்டு வெளியில் போயிடுமோ அது மாதிரி விட்டு ஓடிடுவோம். அப்போ கூட அந்த தாய்க்கோழி பார்த்திங்கன்னா வந்து பாதுகாப்பாக அந்த கோழியை தன்னுடைய ரெக்கைக்குள்ளே வச்சுக்கும். ஏனென்று சொன்னால் பருந்து வந்து ஒரே செகண்டில் தட்டிட்டு போயிடுவான். அந்த பருந்துகிட்டையே ஃபைட் பண்ணுறது தாய்க்கோழி. அப்படியெல்லாம் இந்த இயற்கையில் இருக்கும் பொழுது நம்மை பராமரிக்கிற தேவன், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கிற நாம் உன்னதருடைய பாதுகாப்பில் வாழ்கிறோம். உன்னதர் என்று சொன்னால் எலியோன், உன்னதர். ஆண்டவருடைய 4 பெயர்களால் அழைக்கப்படுகிறது. உன்னதர், எல்லாம் வல்லவர் எல் ஷடாய், ஆண்டவர் யாவே, இறைவன் எலோஹிம் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். ஆனால் அடிமை பெண், எகிப்திலிருந்து கொண்டு வந்த அடிமை பெண் சாராள் உடைய அடிமை பெண் ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுக்கப்படுகிறாள். அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. அவளுக்கு குழந்தை பிறந்ததும் அங்கே போட்டி பொறாமை வருகிறது. சாராள் அவளை துரத்திவிடும் என்று சொல்லுகிறாள். 10-12 வயது பையன், இளைஞன். அவன் ஓடி விளையாடுவது சாராளுக்கு பிடிக்கவில்லை. துரத்திவிடும் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் அவளுக்கு கொஞ்சம் தண்ணீரும் உணவையும் கொடுத்து அனுப்புகிறார். எல்லாம் தீர்ந்து விட்டது. பாலைவனத்தில் அலைந்து திரிகிறாள் ஆகார். ஆனால் ஆகாரோடு ஆண்டவர்
கூடவே இருந்தார். ஆகாரின் கண்ணீருக்காக ஆண்டவர் பதில் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஆகார் தன் குழந்தை இறந்து விடுமோ என்று சொல்லி ஒரு முட்செடிக்கு அடியிலே கொண்டு போய் விட்டுட்டு அவள் போய் தனிமையில் உட்கார்ந்து, ஐயோ என் குழந்தை மரித்து போவதை என்னால் பார்க்க முடியாது, சகிக்க முடியாது என்று சொல்லி அவள் கண்ணீரோடு புலம்புகிறாள். ஆண்டவர் ஆகாரை பார்த்து, ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன்னுடன் இருக்கிறாரே, ஆகாரே ஆகாரே அழ வேண்டாம், ஆண்டவர் உன்னுடன் இருக்கிறாரே, தாகமாய வறண்டை வருவாயானால் தாரக நீரூற்றை தந்திடுவார், தாகமாய வறண்டை வருவாயானால் தாரக நீரூற்றை தந்திடுவார் என்று சொல்லும் பொழுது என் கண்ணீரை கண்டார், என் வேதனையை அறிந்த கடவுள் என்று சொல்லி யாருமே ஆபிரகாம் ஆண்டவருக்கு பெயர் வைக்கவில்லை, மோயிசன் ஆண்டவருக்கு பெயர் வைக்கவில்லை. ஆனால் அந்த அடிமை பெண் புற இனத்தால் ஆண்டவருக்கு பெயர் வைக்கிறார், என்னை காண்கின்ற தேவன், நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று சொல்லி கடவுளுக்கு பெயர் சூட்டுகிறாள். ஒன்றுக்கும் உதவாதவள், யாராலும் ஒதுக்கப்பட்டவள், அடிமை பெண்ணாக இருந்தவள், அடிமை வாழ்க்கையில் வாழ்ந்தவள், தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்தவள் இன்று ஆண்டவர் சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது கம்பீரமாய் எழுந்து நிற்கக்கூடிய வல்லமையை ஆகாருக்கு ஆண்டவர் கொடுத்தார். அவதான் ஆண்டவன் காண்கின்ற தேவன் என்று பெயர் விடுகிறார். அவள் ஒரு பாட்டு இப்படியாக பாடியிருப்பாள், நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும், நீர் என்னை காண்கின்ற தேவன், கண்களை திறந்தருளும், வேதத்தின் அதிசயம் காணவே கண்களை திறந்தருளும் சொல்லி உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவர், அவருடைய நிழலில் நாம் தங்கி இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் 2ஆம் வசனம் சங்கீதம் 91:2 சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும், நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன். எல்லாம் வல்லவர் என்று சொன்னால் எல் ஷடாய், ஆமென். உன்னதர் என்று சொன்னால் எல்யோன், ஆமென். இறைவன் என்று சொன்னால் யாவே, ஆமென். இத்தனை பெயர்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் இறைவன், ஆண்டவரே நீரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். எலோஹீம் இறைவனை குறிக்கிறது, யாவே கடவுள். நீ சும்மா இருந்தா போதும், உனக்காக நீ ஏன் கண்ணீரோடு அழ வேண்டும், உனக்காக கடவுள் யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமன் பாந்தவர்களே, அதனாலதான் தம் அடியாரை அவர் பாதுகாக்கிறார். நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கின்ற இறைவன். அதனாலதான் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணி நின்றும் கொண்டளிக்கும் கொள்ளை நோய் நின்றும் தப்புவிப்பார். வேடனின் கண்ணி நின்றும், பசாசின் சூழ்ச்சிகளில் இருந்தும் தொல்லைகளில் இருந்தும்
அவருடைய கண்ணியில் இருந்தும் நம் ஒவ்வொருவரையும் தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாம் அவரையே நம்பியிருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவரையே நம்பியிருக்கிறோம். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, நான் வெட்கப்பட மாட்டேன் ஆண்டவரே. நான் வெட்கப்பட்டு போகாதபடி உடைய திரு சமூகத்தில் என்னை ஏற்றுக்கொள்வீரா? ஏற்றுக்கொள்வீரா? நான் பாவி இயேசுவே, நான் உடைந்த பாத்திரம், ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம், எல்லோராலும் வெறுக்கப்பட்ட பாத்திரம், எல்லோராலும் ஒதுக்கப்பட்ட பாத்திரம். என்னை அன்பு செய்வார் யாருமில்லை என்று கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோம். வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளத்தில் வைத்து குமுறிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை நோக்கி அவரை நம்பியிருக்கும் இறைவன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேடரின் கண்ணீரின்றும் கொள்ளையடிக்கும் கொள்ளையின் நோயிலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிறவர். இரண்டாவது என்ன செய்கிறார் பாருங்கள், அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். கோழி தன் குஞ்சுகளை அரவணைப்பது போல. எவ்வளவு சீரியஸாக இருக்கும் தெரியுங்களா அந்த அடைக்கோழி குஞ்சுகளை காப்பாற்றுறதில்ல, பெருசாகிற வரைக்கும் காப்பாற்றுறதில்ல. எவ்வளவு சீரியஸாக இருக்கும். அதே மாதிரி தான் கழுகும். தன்னுடைய குஞ்சுகளை என்ன செய்யுமா, அதனுடைய ரெக்கைகளுக்கு மேலே போட்டுட்டு அது உயர பறந்து போகுமா. நல்லா மேலே போய் எவ்வளோ அது உயரத்தில் பறக்கக்கூடியது கழுகு ஒன்று தான். அது பறந்து போகுமா, மேலே போய் அந்த பறக்கிற பக்குவம் வரும்பொழுது அந்த கழுகு குஞ்சுகளை அப்படியே தள்ளி விட்டுருமா. அப்போ அது அங்கேருந்து தத்தாடி 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 அப்படியே வருமா. அப்படி வர சூழ்நிலையில் அதனால் முடிகிற வரைக்கும் அது அப்படியே பறக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குது. பயிற்சி கொடுத்தவரை அது முடியாத போது அப்படியே கீழே இருந்து அப்படியே வந்து தாங்கி கொள்ளுமா. அல்லேலூயா. அது எப்போ தளர்ந்து போகிறதோ, பறக்க முடியாமல் கீழே விழுகிற நிலையில் வருதோ, அந்த நேரத்தில் வந்து அப்படியே வந்து தாங்கிக்குமா கழுகு. அல்லேலூயா. அதனால தான் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் ரெக்கைகளின் கீழ் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசம். அவருடைய உண்மை சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். சத்தியம் வார்த்தை, இறை வார்த்தை மீது நம்பிக்கை வைக்கணும். அதனால தான் சங்கீதம் 91 6ஆம் வசனம் அழகாக சொல்லுது, இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பயப்படுற, காலையில் எந்திரிக்க முடியல பிரதர், டயர்டாக இருக்குது. எல்லாருக்குமே இந்த குளிர்காலத்தில் அப்படித்தான் இருக்கும், இன்க்ளூடிங் மீ. எனக்கும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த தெய்வ பயம் எனக்குள்ளே வந்துச்சுன்னா, நான் எழுந்திருக்கணும், என் ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும், என் ஆண்டவருக்காக நான் என் ஊழியத்தை செய்யணும்னு உண்மையா அந்த பயம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காந்துருவோம். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனை நீரே பார்ப்பீர். இன்னைக்கு பார்க்கிறோம் எந்தெந்த சூழ்நிலையில் மக்கள் அவதிப்படுறாங்கன்னு சொல்லி, எந்தெந்த சூழ்நிலையில் வேதனைப்படுறாங்கன்னு சொல்லி. ஆண்டவரை மறந்து போனோம். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர்கிட்ட வந்து முறுமுறுத்தாங்க. எல்லாம் ஆண்டவர் எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சார். எல்லாம் செய்வாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, ஆண்டவர் மறந்துடுவாங்க. இல்லையா? அப்போ கூட 40 ஆண்டுகளாக அவர்களை பாலை நிலத்தில் கொண்டு வந்து அவருடைய செருப்பு கூட பிய்யலையா, துணி கூட கிளிலையா.
அவ்வளோ பத்திரமா கொண்டு வந்தார். அப்போ கூட அந்த மக்கள் ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுக்கு சாகுவதற்கு சவக்குழி இல்லா எகிப்தில் இல்லைன்னு சொல்லி எங்களை இங்கே கூட்டிட்டு வந்து சொல்லி மோசையை பார்த்து முறுமுறுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி கரம் பிடித்து நடத்துகிறீர், கண்மலை மேல் உயர்த்துகிறீர். நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆண்டவர் தம் அடியாரை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை பார்ப்போம். நல்லார் பொல்லார் பிரிக்கப்படுவார்கள். அந்த நேரத்தில் பார்க்கத்தான் போறோம். இது உலகத்தில் இன்னைக்கெல்லாம் அப்பப்போ 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 நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நம்ம மறந்து மறந்து போய் மீண்டும் மீண்டும் அந்த சவக்குழியிலே விழுறோம், அந்த கிணத்திலே விழுறோம். அடிச்சிச்சா சவக்குழியிலே விழுறோம். இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்துறார் உங்களையும் என்னையும் பார்த்து. கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி, உல்லாசமாய் மின் விளக்குகள் அப்படியே எல்லா பக்கமும் எரியுது. ஆனால் அன்னைக்கு அந்த அம்மா அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு பட்ட வேதனை யாருக்காவது தெரியுமா? 9 மாதம் அந்த வயிற்றில் சுமந்து ஒவ்வொருத்தருடைய இடிச்சொல்லுக்கு ஆளாகி எத்தனை பேர் கேவலப்படுத்தியிருப்பாங்க, எத்தனை பேர் காரி துப்பியிருப்பாங்க. பிரசவத்தை கூட இடமில்லை இடமில்லை இடமில்லைன்னு சொல்லி வீட்டில் கொடுக்கலையே யாரும் இடம். சத்திரத்திலும் இடமில்லை. மாட்டுத் தொழுவத்திலே நமக்காக ராஜாதி ராஜ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தன் மகிமையை இழந்து மாட்சிமை இழந்து சாதாரண குடில் மாட்டுத் தொழுவத்திலே தீவன தொட்டியிலே சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் தன் மகிமையையும் மாட்சிமையும் இழந்து நமக்காக இறங்கி வந்து தீவன தொட்டியில் படுத்து கிடக்கிறார். எத்தனை ஏழ்மை பாருங்க. ராஜாவாக இருக்க வேண்டியவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராவின்கள் போற்றிடும் பரிசுத்தரே. அப்படி பரிசுத்த கடவுளாயிருந்து தன்னையே தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்தாரே, நமக்காக வந்தாரே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். அடிப்பாடி மகிழ்ந்திருப்பேன், நான் அடிப்பாடி மகிழ்ந்திருப்பேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னுடைய வாழ்வு மாறும் பொழுதுதான் ஆடிப்பாடி சந்தோஷம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடிப்பாடி. அதனாலதான் தன் அடியாரை அவர் எப்பொழுதும் பாதுகாக்கிறார். 9 முதல் 13 வரை உள்ள வசனங்கள் சங்கீதம் 91 வாசிக்க கேட்போம். ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரை உம் புகலிடமாய் கொண்டீர், உன்னதரை உறைவிடமாக்கிக் கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது.
நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கரையின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கரங்களில் உம்மை தாங்கிக் கொள்வார். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். ஆமென். ஆமென். ஆமே. அடியார் பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்படாதே. ஆமென். ஜீவ தண்ணீர், ஜீவன், உயிர் வேற, ஆத்மா வேற. அந்த ஆத்மாக்க இருக்கிறது தான் ஜீவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு தன் உயிரை கொடுத்த பொழுது ஜீவனை கொடுத்தார். என் ஆத்மாவை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்ல, உயிரை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், அதுதான் ஜீவன். அல்லேலூயா. ஜீவன், இந்த ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, உம் ஆவியை ஊற்றும், வாரும் தூயாவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும், நீராளுகை செய்யும், நீராளுகை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அதனால தான் சங்கீதம் 91:14 முதல் 16 வரை உள்ள வசனம் மிக அழகாக சொல்லுது. அதனால தான் ஏசாயா 51:1 சொல்லுகிறது, விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவரை தேடுவோரே எனக்கு செவி கொடுங்க. உலக காரியத்துக்கு செவி கொடுக்காதீங்க, எனக்கு செவி கொடுங்க. ஆமென். ஆண்டவருக்கு செவி கொடு. அதனால தான் 5ஆம் வசனம் சொல்ல, என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள், எனக்கு செவி கொடுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், சொல்வதை கேளுங்கள். அதனால தான் மாதா சொன்னாங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், ஆமென். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இயேசு அதே வார்த்தையை சொல்றாரு. அம்மா சொல்லி கொடுத்ததையே, அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க? 30 வருஷம் இயேசுவுக்கு அம்மா தான் ட்ரைனிங், எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சாதாரண பையன், சிறு பையன், 30 வயசு வரைக்கும், வாலிப வயசு வரைக்கும் தாய் கூடவே இருந்து இந்த உலக காரியங்கள் எல்லாம் மாதா ஒன்னொன்னு அந்த அம்மாப்பட்ட கஷ்டம், துன்பம், துயரம், பாடுகள் எல்லாத்தையும் தன் பிள்ளைக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. இல்லையா? அல்லேலூயா. அதனால தான் ஒரு சாதாரண மனுஷனாக தான் இருந்தார், மனுஷனாகவே போயிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய வேதனைகளை அவர் அறிவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பிறவி குருடனுடைய பார்க்கும் பொழுது இவன் எத்தனை நாள் இப்படி இருக்கிறான், பிறவிலிருந்தே கண்ணு போச்சு. சேர் உண்டாக்கி தண்ணி கொண்டு வர சொல்லி அந்த சேரை குழப்பி அவன் கண்ணில் போட்டு, இப்போ கண்ணை கழுவிக்கோ, போய் கண்ணை கழுவிட்டு வா, கண்கள் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், அவர் சின்ன வயசுல பசி, பட்டினி, வறுமை, துன்பம், துயரம், நோய், நொடி எல்லாம் அறிந்தது இயேசு. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகன் இல்லை. அப்படி இருந்தா அவர் கல்வாரி மலையில் அப்படி கத்த வேண்டிய அவசியம் இல்லையே. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டி, அப்படி கத்த வேண்டிய அவசியம் இல்லையே. சாதாரண மனிதனை போல கடைசி நிமிஷம் வரைக்கும், கடைசி சொட்டு ரத்தம், விழாவில் ஈட்டில குத்துறான் சோல்ஜர், தண்ணீரும் ரத்தமும் பீரிட்டு வருகிறது. அந்த தண்ணீர் அவன் கண்ணில் படுது. அவன் ஏற்கனவே கண்ணில் பல வியாதிகளை கொண்டிருந்தவன், அவன் கண்கள் சுகம் அடைகிறது. அவன் கண்களை திறந்தார், கண்களை திறந்தார். உண்மையிலே இவர் இறைமகன் என்று சொல்லும் அளவுக்கு அங்கே சாட்சியம் சொல்ல வைக்கிறார் அந்த கடைசி நிமிஷத்தில்.
அந்த நல்ல கள்ளன் கடைசி நிமிஷத்தில், ஆண்டவரே நீர் பரகதியில் இருக்க பிரதேசத்தில் இருக்க என்னையும் நினைவு கூறும் என்று சொல்லு, இன்னும் இன்று இரவே நீ என்னோடு பரகதியில் இருப்பாய் என்று சொல்லு. ஆமன் பார்த்தவர்களே, அவருடைய பாதுகாப்பில் வாழ்கிற பிள்ளைங்க அவரை சார்ந்திருப்போரை அவர் வாழிப்பதாக உறுதி கூறுகிறார். அல்லேலூயா. அதுக்காக அவரை விட்டு மறுதளிச்சுட்டு அவரை ஓரம் கட்டிட்டு நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 51:5 சொல்கிறது, என் மக்களே நான் சொல்வதை கேளுங்கள், என் இனமே எனக்கு செவி, ஏனெனில் திருச்சட்டம் என்னிடமிருந்து புறப்பட்டு செல்லும், அவருடைய வார்த்தை அவரிடமிருந்து புறப்பட்டு வருகிறது, அவருடைய நீதி மக்களிடங்களுக்கு ஒளியாக திகழும். அல்லேலூயா. அவர் அந்த எந்த வார்த்தை அங்கிருந்து அனுப்புகிறாரோ அந்த வார்த்தை எந்த காரியத்திற்காக அனுப்பப்பட்டதோ அதை நிறைவேற்றும் அளவும் அது திரும்பி போகாது. அது திரும்பி போகாது. அது நிறைவேற்றும் அளவும் அந்த வார்த்தை வந்தாச்சுன்னா எந்த காரியத்துக்காக வந்துச்சோ அந்த காரியத்தை அதனால தான் பயப்படாது. குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்தோம், ஆண்டவர் கருவின் கனியை ஆசீர்வதித்தார். அவர் ஆசீர்வதித்த கடவுள், ஆசீர்வதிக்கின்ற கடவுள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, மாறாக அந்த தீயோர் மனம் மாறி என்னிடம் திரும்ப வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். அத்தீயோர் தங்களுடைய தீய வழிகளிலிருந்து திரும்பி வர வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். அதனால தான் ஆண்டவர் எரேமியா 32:33 சொல்றாரு, அவர்கள் தங்களது முகத்தை அல்ல முதுகையே எனக்கு காட்டினார்கள். அல்லேலூயா. அவர்கள் தங்களது முகத்தை அல்ல முதுகையே எனக்கு காட்டினார்கள், திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்படித்தானே இருக்கிறோம். அதனாலதான் சொல்றாரு எரேமியா 32:27 வாசிக்கலாமா? எரேமியா 32:27. வாசிங்க ரேஜினா. வேறு யாராவது வாசிக்கலாம்? அவருடைய வாய்ஸ் பிரேக் ஆகுது. வேறு யாராவது வாசிக்கலாம்? ஆமென். நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே, அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ? ஆமென். நானே ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே, அப்படி இருக்கு எனக்கு கடினமானது ஏதாவது இருக்க? நான் செய்வேனா? நான் அப்படி செய்வேனா? அதனால தான் ஏசாயா 66:9 மிக அழகாக சொல்லுகிறது. ஏசாயா 66:9 வேகமாய். வேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கற்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். ஆமென், ஆமென். வேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா? இன்னைக்கு பயப்படுறேன். ஏன் பயப்படுற? கொடுத்தது தான், எழுதியது தான். அல்லேலூயா. மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பை அடைத்து விடுவேனா? பயப்படுற? ஸ்கேனுக்கே ஓடுற. அவருடைய ஸ்கேன்ல ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிடுச்சும்மா. அல்லேலூயா. கருவின் கனியை ஆசீர்வதிக்கிற உன்னை ஆசி வழங்குவேன், நானே உனக்கு ஆசியா இருப்பேன் என்ற வாக்குத்தத்தம் உன்னில் நிறைவேறும் அளவும் அவர் உறங்க மாட்டார். நிறைவேறும் அளவு அவர் உறங்க மாட்டார், கண் அயர மாட்டார்.
உறங்குவதும் இல்லை, கண் அயர்வதும் இல்லை. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. கொடுத்த உடன்படிக்கையை வாக்குத்தத்தத்தை மாற்றவும் இல்லை, மாற்றவும் மாட்டார், மீறவும் மாட்டார். உன்னை அன்பு செய்யாமல் அவரால் இருக்க முடியாது. உன் பாவங்களை அவர் முதுகு பின்னால் எரிந்து விட்டார். உன் பாவங்களை அவர் ஒரு நாளும் நினைக்கவே மாட்டார். ஆண்டவரால் முடியாத காரியங்கள். ஏதோ சதா நம்முடைய நினைவாகவே இருப்பவர். அதாங்க உண்மையான மேய்ப்பன். ஆடுகளை பேணிவலேன்னு பேதுருக்கு சொல்லுவார். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. என் ஆடுகளுக்கு என் குரல் தெரியும், எனக்கும் அவைகளை தெரியும். ஆட்டுக்குட்டிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் கரத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டியா? ஆண்டவர் கரத்தில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஏன் கரத்தில் வச்சுருக்காருன்னு சொன்னால், அந்த ஆட்டுக்குட்டி எப்படியாவது எங்கேயாவது முரடு பிடிச்சி ஓடிடக்கூடாது, ஓநாயோட கையில் மாட்டிக்கக்கூடாது, அது கள்ளம் கபடற்ற ஆட்டுக்குட்டியாக இருக்குதுன்னு சொல்லி அதை கீழே விடாமல் தன் தோள் மேலேயே வைத்திருக்கிறார் மேய்ப்பனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆட்டுக்குட்டியை கீழே விட்டால் ஒருவேளை அது ஓடிடும், செதறி ஓடிடும், பயந்து ஓடிடும், விலகி போயிடும். அதனால் அந்த ஆட்டுக்குட்டி எப்பொழுதும் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம தான் என்ன செய்கிறோம்? எரேமியா 32:33 அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல முதுகையே எனக்கு காட்டினார்கள். திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தும் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. திரும்ப திரும்ப இன்னைக்கு கெஸ்ட் வந்துருச்சு, கெஸ்ட்டை பார்க்க போயிட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. நம்முடைய சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் இருக்கிறார் ஆண்டவர். அவருக்கு கொடுக்க வேண்டியதை அவருக்கு கொடுங்க, மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு மனுஷனுக்கு கொடுங்க. ஆமென். என் ஆண்டவருக்கு, என் ஆண்டவர், நான் ஆண்டவருடைய அடிமை. நான் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் வெளியில் போய் ஊரெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். அவர் சமூகத்தில் வர்றதில்லை. நான் முறையிடுறேன். ஆண்டவரே 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 என்று சொல்பவரெல்லாம் இன்னொருக்கு போக முடியாது. ஆனாலும் ஆண்டவர் எப்பெல்லாம் உன்னை கூப்பிடுறாரோ அப்பெல்லாம் நீ அவரை விட்டு தூரமாகவே இருக்கிற. திரும்ப திரும்ப நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தேன், அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவும் இல்லை, அறிவுரையை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. நீங்கள் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் அழகாக சொல்கிறார் பாருங்க, எரேமியா 31:10. மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். அவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு மனசு வர்றதில்லை. இறைவார்த்தையை வாசிக்க, பைபிளை திறந்து எடுக்க மனசு வர்றதில்லை. எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்? எவ்வளோ உன்னதமாக இருக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால தான் எரேமியா 31:9 சொல்லுகிறது, அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள், ஆதரவு அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்க செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ரேலின் தந்தை, எப்ராயிமோ என் தலைப்பிள்ளை. ஆண்டவரை மறுதளிச்சுட்டு, பரிசுத்த ஆவியாரை துக்க வருத்திட்டு, பரிசுத்த ஆவியானவருக்கு வேதனை கொடுத்துட்டு நீ எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. அவர் சமூகத்தில் அவர் கொண்டு வந்துடுவார். அல்லேலூயா. அவர் கொண்டு வருவார், அவர் கொண்டு வருவார். இல்லை, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில்
அதனால தான் சங்கீதம் 91 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 16 வசனம், நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்ற சிந்தனையோடு நம்மை பாதுகாக்கிற இறைவன், அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன், அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன், அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் நம் மத்தியில் வாசம் செய்கிறார். நீடிய ஆயுளால் நிறைவளித்து மீட்பை வெளிப்படுத்துகிற தேவன். ஒப்பு கொடுப்போம் நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கின்றவர்கள். அன்பின் பிதாவே, இந்த மாலை பொழுதினிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வர முடியாதவர்களையும், விலகி போனவர்களையும் நீர்தாமே ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.